வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை பொழுதில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. கொஞ்சம் தொழில்நுட்ப காரணமாக காலதாமதம் ஆகிவிட்டது. நமக்கு இறைநிலை இந்த நிமிஷத்துல தான் வகுத்து கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட பேசுறதுக்கு. அதனால எல்லாரும் இத பொறுத்தொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இங்க இந்த இறை சாதனை மார்க்கத்துல பேசுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பளித்த இறை சாதன மார்க்க நண்பர்கள் அனைவருக்கும், மதனையா அவர்களுக்கும், மேலும் எனக்கு இந்த இறை சாதன மார்க்கத்தை அறிமுகப்படுத்திய நண்பர் சுரேஷ் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் என் உரையை தொடங்குகிறேன். ஸோ எனக்கு இன்னைக்கு அளிக்கப்பட்ட தலைப்பு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழ்வினை கொண்டாடவும், ஏன் நம்ம வாழ்க்கையை கொண்டாடணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கொண்டாட்டம் தான் வாழ்க்கையில வந்து நிறைய தேவைப்படுது. கொண்டாட்டங்கள் இருந்து கொண்டே இருந்தால் மனதில் மற்றற்ற மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும், அனைவரும் மனதிலும் வாழ்விலும். இது என்னோட போட்டோ, இது என்னோட மருத்துவமனை. நான் டாக்டர் கண்ணன், நான் ஹோமியோபதி மருத்துவர். நான் 2010 இருந்து ஹோமியோபதி மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2003 இருந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். நான் 2011 இங்க கண்ணன் ஹோமியோபதி கிளினிக்னு ஆரம்பிச்சோம். இப்ப 2015 கண்ணன் ஹோமியோபதி மெடிக்கல் சென்டரா ஆரம்பிச்சோம். அது NABH சர்டிஃபைடு வாங்கி இப்ப எங்களோட ஓன் பில்டிங்கா 2023 இருந்து பெரியநாயக்கன் பாளையம் பகுதிகளில் நாங்கள் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறோம். இது என்னோட மருத்துவமனை, எங்களோட மருத்துவமனை கண்ணன் ஹோமியோபதி மெடிக்கல் சென்டர். ஒரு சின்ன ஒரு வீடியோ, இந்த வீடியோவோட நம்ம அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். ஐயா, வியூ ஒன் சைடா இருக்கு. என்னங்க? வியூ ஒன் சைடா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கலாமா? இது எல்லாத்துக்கும் அன்மியூட் பண்ணிக்கலாமா ஐயா? ஐயா பண்ணலாங்கய்யா. ஓகே. இப்போ ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா? அந்த வீடியோல இருந்து யார் யாருக்கு என்னென்ன புரிஞ்சது? நண்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசலாம். சுரேஷ் ஐயா, அம்மா கோகோஸ்ட் யாருமா? பூஜாமா பாக்குறீங்களா? கோகோஸ்ட் கொடுக்க வேண்டாம் தங்கம், அன்மியூட் மட்டும் கொடுங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஒரு குழந்தை கருவிலே உருவாகுது, தெரியுது ஐயா. கருவினை உருவாகுது, அருமை. வேற? மல்லிகம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, SSV ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. மல்லிகா அம்மா வாழ்க வளமுடன். பேசுங்க. அப்பாவோட உயிர் அணுக்களும் அம்மாவோட கருமுட்டையும் இணைந்து ஒரு குழந்தையா உருவாகுது. அப்படி அந்த அளவுக்கு எனக்கு தெரியுதுங்க. ஓகே, அருமைங்க.
எஸ்எஸ்வி அம்மா வாழ்க வளமுடன். இன்னொரு முறை அந்த வீடியோ ப்ளே பண்ணணுமா? வணக்கம் ஐயா. என்னோட வணக்கம். பார்வையில எந்த உயிரணு வந்து முந்தி செல்லுதோ அது வந்து உயிர் பெற்றது அப்படின்னு தோணுது ஐயா. முந்தி செல்லுதல். ஓகே. ஃபர்ஸ்ட் எது வந்து அந்த ரேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் அம்மாவோட விந்து நிறைய வரும் இல்லையா, அதுல எது வந்து ஃபர்ஸ்ட் அப்பாவோடது போகுதோ அது உயிரா வந்திருக்கு அப்படின்னு தோணுது எனக்கு. அருமைங்க. அம்மா உங்க பேர் என்னம்மா? சுபாஷினி ஐயா. சுபாஷினி ஐயா. அடுத்து வேற ஏதாவது? வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக ஜெகநாதன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே சரணம். இந்த குழந்தை கருவில் முதல் நாள் எரிக்கிறதுக்கு முன்னாலேயே நமது இயற்கை அது நீ இறப்பாய், அதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும், நீ வந்து அதை அக்செப்ட் பண்ணணும், உனக்கு பிணிகள் நோய்கள் அதாவது முதுமை தோன்றும், அதையும் நீ அக்செப்ட் பண்ண வேண்டும், உனக்கு கஷ்டங்கள் வரும், அதை நீக்குவதற்குத்தான் பல பயிற்சிகள், மகர்ஷியின் பயிற்சிகளான ஐவகை தவங்களையும் போன்ற பயிற்சிகளை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதை நீயே டாக்டர், நீயே நோயாளி, அதை எடுத்து நீயே நிவர்த்தி செய்து கொள் என்று சொல்வதாக எனது அகக்காட்சியில் காணுகின்றேன் ஐயா. வாழ்க வளமுடன். அருமைங்க, நன்றிங்க. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா, பல பல ஆயிரக்கணக்கான எப்படி சொல்றது, விந்தணுக்கள்ல இருந்து லைக் அவங்க போட்டி போட்டு வந்து கடைசியா அந்த பலாயிரம் மேபி கோடிக்கணக்கான விந்தணுக்கள்ல ஒரே ஒரு அணுதான் வந்து அந்த கருமுட்டையை அடைந்து குழந்தை வந்து உருவாகுது. அப்போ அதையே அந்த ஒரு நிகழ்வையே வந்து லைக் பல பல கோடி அணுக்கள்ல அந்த ஒரு அணுதான் வந்து ஒரு உயிரா கன்வெர்ட் ஆகுது. அதனால அதையே வந்து நம்ம கொண்டாடணும். லைக் அதுவே ஒரு வியக்கத்தக்க ஒரு பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது அப்படின்னு மாதிரி நான் பாக்குறேன் ஐயா. அருமைங்க, அருமைங்க. மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சோமேஸ்வரி அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அம்மா சொன்ன லட்சக்கணக்கான அந்த விந்தணுக்கள்ல இருந்து ஒரே ஒரு உயிர் தாங்கம்மா அதுதான் நம்மளுடைய முதல் வெற்றிங்கம்மா அப்படின்னு நான் சொல்றேங்கம்மா. அருமைங்க, எல்லாருமே ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க. அதுதான் உண்மையும் கூட. லட்சம் கிடையாது, கோடிக்கணக்கான, கோடியில நான் ஒருத்தன், கோடியில இருந்துதான் நான் வரல வந்தேன். அப்போ வந்து இந்த வாழ்க்கையை நான் ஒவ்வொரு கணமும் நம்ம கொண்டாடணும். இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி எல்லாம் கொண்டாடணும்? மறுபடியும் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ. கோடிக்கணக்கான விந்தணுக்கள் வந்து தாயின் கருமுட்டையை, ஓவரி சொல்லக்கூடிய விஷயத்தை அடையுது. ஓவரியில் கருமுட்டையில ஒரே ஒரு விந்துதான், அதுல விந்து நாதம் அதுக்குள்ள இறங்குது. ஒரு விந்துல இருந்து ஒரு விந்து நாதம் உள்ள இறங்கி அது கருவாய் உருவாகி அது அன்னையின் கர்ப்பப்பைக்குள்ள கருத்தருத்துல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அன்னையின் கர்ப்பப்பையில ஃபிக்சேஷன் சொல்லுவாங்க, மைட்டோசிஸ் ப்ராசஸ். இதுக்குள்ள ஒரு உருவு வந்து அப்படியே மைட்டோசிஸ்னால மல்டிபிளா ஜிஎன்எல்ல டெவலப் ஆகி அதுக்குள்ள வந்துடும். ஸோ அதுக்கப்புறம்
இந்த நம்மளோட தாயோட கருவில வந்து நம்ம தொடர்ச்சியா அதுக்கடுத்து இருக்கு. ஸோ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கூட நிறைய போட்டிகள் நிறைய வந்துட்டு தான் இருக்குது. அதையும் தாண்டி தான் நம்ம போயாங்க. அதனால இந்த வாழ்க்கைய நம்ம ஒவ்வொரு கணமும் கொண்டாட வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம். இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி எல்லாம் கொண்டாடணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வாழ்க்கையை கொண்டாடுறதுக்கு நமக்கு தேவையான ஒரு விஷயம் நம்மளோட கலாச்சாரம். நம்ம கலாச்சாரம்ங்கிறது பல பகுதிகளில் உள்ளடக்கியது தான் நம்மளோட கலாச்சாரம். நம்ம கலாச்சாரத்துல பார்த்தோம் அப்படின்னா உணவு ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். அதே மாதிரி மொழி ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். நம்மோட கலைகள் முக்கிய பங்கு வகிக்கும். நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்முடைய பூஜை முறைகள் ஒரு பங்கு வகிக்கும். அதே மாதிரி நம்மளுடைய கலைகள், ஆர்ட், நம்ம பாடுறது, இசை, இது எல்லாமே ஒரு பங்கு வகிக்கும். ஒவ்வொரு கலாச்சாரமும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஹெல்த், ஆரோக்கியம்ங்கிற ஒரு விஷயத்த வச்சுதான் மையப்படுத்தி தான் வந்து இந்த ஹெல்த், அந்த கல்ச்சுரல் வீலுங்கிறதே மூவ் ஆகும். ஸோ அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழலை முழுமையாக, அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழலை மட்டும்தான் அங்கே அது மையப்படுத்தி இருக்கு. நம்மளோட தமிழர்களோட கலாச்சாரத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல உடைகள் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. என்ன நம்மளோட உடைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம அணியக்கூடிய சேலை, அப்புறம் வேஷ்டி. இந்த சேலைக்கும் வேஷ்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி சிறப்பு எந்த கலாச்சாரத்திலையும் இல்லாத ஒரு விஷயம் இருக்குது. இது என்ன அப்படின்னா, இது என்ன சொல்றது அப்படின்னா தெர் இஸ் நோ மெஷர்மெண்ட். நமக்கு வந்து அங்கே மெஷர்மெண்ட்ங்கிறது எங்கேயுமே கிடையாது. என்ன நம்ம கலாச்சாரத்தை உணயக்கூடிய உணை வேஷ்டி. குண்டா இருந்தாலும் அதே 4 முளை வேஷ்டி தான், ஒல்லியா இருந்தாலும் 4 முளை வேஷ்டி தான். பெண்கள் அணியக்கூடிய சேலை உங்களுக்கே எல்லாம் தெரியும். எந்த சைஸ், தெர் இஸ் நோ மெஷர்மெண்ட் இந்த சாரி. மற்ற கலாச்சாரத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேண்ட் ஷர்ட்டா இருக்கலாம், பைஜாமாவா இருக்கலாம், சுடிதாரா இருக்கலாம், இல்ல ஸ்கர்ட்டா இருக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட், ஹிப் சைஸ்னு ஒண்ணு இருக்கும், கை சைஸ்னு ஒண்ணு இருக்கும், ஹைட் அப்படின்றது. இது என்ன ஹைட்ல இருந்தாலும் பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே ஸ்டாண்டர்டான ஹைட்டு, ஸ்டாண்டர்டான ஹைட்டும் சரி லென்த்தும் சரி நம்ம சேலை ஒரே மாதிரி தான். அதே மாதிரி நம்மளோட கலாச்சாரம் வந்து எப்படி சொல்லுவோம்னா தெர் இஸ் நோ மெஷர்மெண்ட். எந்த கல்ச்சர்ல வந்து நம்ம ட்ரெஸ் எடுத்து பயன்படுத்தினாலும் நம்ம அதை ஈஸியா ஏத்துக்கிறோம். நம்ம கலாச்சாரம் வந்து ஒரு யூனிவர்சல் கலாச்சாரம், யூனிவர்சலி அக்செப்டட். யார் வந்து யூனிவர்சல் டோனர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிளட் குரூப் லோ குரூப் வந்து யூனிவர்சல் டோனர் சொல்லுவாங்க. யாருக்கான பிளட் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட கலாச்சார முறைகள் எந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் ஈஸியா அவங்க வந்து வியர் பண்ணிக்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் கலாச்சாரம். இது வந்து அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரியே, இயற்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கலாச்சாரத்தோட மேம்பாடு, டெவலப்மெண்ட் இது எல்லாமே இருக்கும். இது பொதுவா ஆற்றங்கரை ஓரங்கள்ல இருந்துதான் இந்த கலாச்சாரம், நாகரிகம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம இந்த வாழ்க்கையை கொண்டாடுறதுக்கு இந்த கலாச்சாரத்துல திருவிழாக்கள்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அன்றாட நம்ம பழக்க வழக்கங்கள்லயுமே வந்து இந்த வாழ்க்கை ஒரு இனியமான ஒரு வாழ்க்கையா போகணும் அப்படின்னா நமக்கு இந்த கலாச்சாரங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது.
என்ன ஸோ இது பிறப்பு முதல் இறப்பு வரை கலாச்சாரத்துல ஒவ்வொரு இடங்களிலையும் வந்து நம்ம ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்களை, ஒவ்வொரு விதமான ஃபெஸ்டிவல்ஸை, இப்போ குழந்தை பிறக்குது அப்படின்னா பேர் வைக்கிறோம், காதணி விழான்னு வைக்கிறோம், அப்புறம் பெண்கள் பூப்படைதல் வைக்கிறோம், திருமணம், இப்படி வந்து பல இடங்கள்ல வந்து கடைசி வரை நமக்கு வந்து ஏதாவது ஒரு திருமணம், அதுக்கப்புறம் வளைகாப்பு, பெண்கள், அதுக்கப்புறம் கடைசி வந்து இறப்புமே வந்து ஒரு ரிச்சுவல்ஸ் வச்சுதான் நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. இது பொதுவா பாத்தீங்கன்னா காலையில் இந்த மேல ஏறுது இல்லையா, மார்க் மார்க் பண்றது இல்லையா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வளகாப்பு வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெருசா நமக்கு பொதுவா நம்ம கலாச்சாரத்துல பெரிய இது கிடையாது. இந்த வயோதிகம் ஒரு விஷயம் ஆராய்க்கும் போது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய கஷ்டங்களுக்கு உள்ளாகும், நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாகும். இது எல்லாத்தையும் வந்து மனித வாழ்க்கையில ஒரு பாட்டா தான் நம்ம பார்க்கணும். நான் குறிப்பா இப்ப சொல்ல போறக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த கலாச்சாரத்தை, இந்த வாழ்க்கை முறையில முதுமை ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்குது. என்ன அதை ரொம்ப அதை பத்தி பேசினா ரொம்ப விளக்கமா பேசிட்டே போகலாம். அதை காலத்தின் அருமை கருதி நான் ரொம்ப சுருக்கமான ஒரு 2-3 ஸ்லைட்ஸ்ல அதை முடிச்சிடுறேன். பொதுவா முதுமை என்பது ஞாபகங்களின் குப்பை கூடை, வியாதிகளில் மேய்ச்சல் நிலம் இப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இது வந்து பொதுவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன நம்ம மனவளக்கலை பயிற்சி செய்யக்கூடிய அன்பர்களா இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து மகரிஷி ஐயா வந்து இந்த மாதிரி மனவளக்கலை பயிற்சிகளை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன ஹெல்த்தி ஏஜிங்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. என்ன அந்த ஹெல்த்தி ஏஜிங் எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா, வயோதிகம் இருக்கும், ஆனா அந்த நேரத்துல வந்து நம்மளோட உடலோட என்ன சொல்றது, நோய்வாய்ப்படக்கூடிய தன்மை, டிசீஸோட இம்பாக்ட் வந்து குறைவா இருக்கணும். மருந்து இல்லாம என்னோட வாழ்நாள் பொழுதுகளை நான் கழிக்கின்றேன், என்னோட வேலைகளை நான் யாரையும் டிபெண்ட் பண்ணாம செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலே நமக்கு அது பெரிய ஒரு விஷயம் தான். என்ன மகரிஷி வந்து ஒரு இதுல கேட்டிருப்பாங்க, கேன் யூ போஸ்ட்பான் த ஏஜ், நம்ம வயோதிகத்தை தள்ளி போட முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பா அதை தள்ளி போட முடியும். அதுக்கு தான் நமக்கு சிறப்பா வந்து காயக்கல்ப பயிற்சி வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இதே மாதிரி மனவளக்கலை மன்றத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு பயிற்சிகளுக்குமே வந்து என்ன நிறைய ஆராய்ச்சிகள் இன்னைக்கு நடக்கக்கூடிய நிறைய ஆராய்ச்சிகளுக்கு அதுல இருந்து விளக்கங்களும் பதில்களும் மனவளக்கலை மன்றத்துல இருந்து அந்த அன்பர்கள் செய்யக்கூடிய பயிற்சிகள் வந்து கிடைக்கும். இதுக்குதான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது. ஹெல்த்தி ஏஜிங் சொல்லிட்டு இப்போ ஒரு கான்செப்ட் கடந்த 2016 இருந்து இது அனுசரிச்சுட்டு இருக்காங்க. செப்டம்பர் மாசம் ஹெல்த்தி ஏஜிங் மந்த்ங்கிறத ஒரு மாதம் முழுவதும் வந்து இந்த வயோதிகத்தை எப்படி அணுகுங்கிற விஷயத்துக்காகவே சொல்லியிருக்காங்க. அதுல டயட் எப்படி எடுக்கணும், உடற்பயிற்சி எப்படி வச்சுக்கணும், மனசு எப்படி வச்சுக்கணும், ஞாபக சக்தி எப்படி வச்சுக்கணும், நம்ம அன்றாட வாழ்க்கை எப்படி வச்சுக்கணும், இது எல்லாமே சொல்லி அந்த ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறதுக்காகவே வந்து ஒரு மாசம் முழுக்கவே அது பண்றாங்க. இதே விஷயத்தை தான் நம்ம வேலத்திரி மனுஷையா வந்து இப்போ தினம் தினம் வந்து நம்ம அன்றாட பயிற்சிகள்ல நமக்கு அது கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு அடுத்த விஷயமா பொதுவா இந்த மனம் சார்ந்த ஒரு விஷயம் வந்து நம்மளோட வயோதிகத்துல ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அது வந்து ஒரு ஏமாற்றம், ஒரு தனிமை. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு 50 வயசு ஆயிட்டாங்க அப்படின்னா பையனை பொண்ணு கல்யாணம் பண்ணி ஃபாரின் போயிடுறாங்க, பெற்றோர்கள் மட்டும் தனியா இருக்கிறாங்க. இதுல இன்னும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, அப்பா அம்மா 2 பேர் இருப்பாங்க, 2 குழந்தை இருக்குன்னா அப்பா ஒரு வீட்டுல ஒரு இருப்பாங்க, இல்ல பையன் ஒரு வீட்டுல இருப்பாங்க. என்ன ஆனா அங்க 2 பேரும் தனித்தனியா இருப்பாங்க. அவங்களுக்கு கூடிய ஒரு புரிதல்ங்கிறது, இணக்கம்ங்கிறது எங்கேயுமே இருக்காது. அதே நேரத்துல அவங்க வீட்டுலதான் இருப்பாங்க, ஆனா அவங்க கூட யாரும் பேச மாட்டாங்க. இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நிறைய போயிட்டு இருக்கு. என்னோட கிளினிக்ல வந்து நான் நிறைய ஒரு கிண்டலும் தெளிவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னன்னா,
அப்பா அம்மா வந்து ஃபாரின் கூட்டிட்டு போறோம், எங்க கூட நாங்க அமெரிக்கா கூட்டிட்டு போறோம், ஜெர்மன் கூட்டிட்டு போறோம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த குழந்தைகள் அந்த பெற்றோர்களுக்கு ஐஏஎஸ்ங்கிற ஒரு பதவியை கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஐஏஎஸ்னா இந்தியன் ஆயா சர்வீஸ். அதுக்காக தான் வந்து அம்மாவை கூட்டிட்டு போறாங்க நிறைய பேர் வீட்டுல. ஏன்னா குழந்தைகளை பாதுகாத்துக்கணும். டெலிவரிக்கு அப்புறம் தான் கூட்டிட்டு போவாங்க. கல்யாணம் முடிஞ்சு டெலிவரிக்கு அப்புறம் அம்மாவையோ அப்பாவையோ கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா அப்பதான் குழந்தைய பார்த்துக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% பெற்றோர்கள் குழந்தைகளை பார்த்துக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் கூட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் தான். ஏன்னா இது தவிர்க்க முடியாது. இது காலத்தின் கட்டாயமா உலகம் வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த டெக்னிக்கல் நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் டெக்னாலஜி மாற்றத்தினாலதான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது. நம்ம சுய பரிசோதனை என்ன செய்யறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏன் நம்ம இது செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம யோசிக்கிறதும் கிடையாது. அதே நேரத்தை நம்ம அதுக்குரிய ஒரு விழிப்பு நிலையோட நம்ம செயல்படுறோமா அப்படிங்கிறதும் அங்க ரொம்ப குறைவா இருக்குது. நமக்குரிய ஒரு விழிப்பு நிலை இருந்தது அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம செய்வோமா, செய்ய யோசிப்போம் ஒரு நிமிஷம். ஆனா இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை. அதுதான் பொதுவா இந்த வயோதிகத்துல வந்து இந்த ஏமாற்றத்தையும் இந்த தனிமையும் வந்து ஏற்றுக்க முடியும். ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஓடி ஆடி நல்ல வேலை செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏமாற்றம் நம்மளை ரொம்ப பாதிக்காது. சரி, அடுத்த வேலையை பார்க்கலாம். இப்ப ஓய்வு காலங்கள்ல இந்த ஏமாற்றமும் இந்த தனிமையும் நிறைய உடல் ரீதியா நிறைய தொந்தரவு ஏற்படுத்துது. இப்ப நிறைய இப்ப நாங்க கிளினிக்ல பார்க்கக்கூடிய கேசஸ் பார்த்தோம் அப்படின்னா எங்க ஹோமியோபதியில வந்து மன ரீதியான காரணிகளையும் நாங்க மையப்படுத்தி தான் எங்களோட ட்ரீட்மெண்ட்டே இருக்கும். அதுல சொல்ல போனோம் அப்படின்னா இந்த தனிமைங்கிற விஷயம், பையனும் போயிட்டான் பொண்ணும் போயிட்டாங்க. இதுல ரொம்ப கொடுமையான விஷயம், இந்த கொரோனா காலகட்டங்கள்ல நிறைய பேர் தங்களோட துணையை இழந்தாங்க. அந்த துணையை இழக்கக்கூடிய காலகட்டம் ஒரு தனிமைங்கிறது அவங்க ரொம்ப கொடுமை பண்ணிடுச்சு. அந்த விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நாங்க பார்த்த வரைக்கும் நிறைய டயபிட்டிஸ் கேசஸ் அப்ப நிறைய ரைஸ் ஆச்சு. நிறைய ஆட்டோஇம்யூன் டிசார்டர்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், மல்டிபிள் ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில கேன்சர் கேசஸ் டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் தைராய்டு ரிலேட்டட ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் பார்த்துருப்போம், எல்லா டெஸ்ட்டுமே நார்மலா இருக்கும். ஆனா ஏதோ ஒரு அசௌகரியம் இந்த உடல் ரீதியா இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த ஏமாற்றத்தையும் இந்த தனிமையையும் நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், அதுக்குரிய பயிற்சிகள் என்னென்ன, எப்படி நம்ம இதுக்கு எல்லாமே காரணம் நம்ம மனசை நம்ம ஒருமுகப்படுத்தினால் மட்டும்தான் நமக்கு இதுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மனதை வளப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை நம்ம ஆரம்பத்துல இருந்தே செய்யணும். இது வந்து ஒரு 50 வயசுக்கு அப்புறம் தான் செய்யணுங்கிறது கிடையாது. இல்லை, இந்த தனிமைங்கிறது ஏமாற்றம்ங்கிறது எந்த வயசுல எப்ப வேணா வரலாம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நம்ம மனதை வளப்படுத்த வேண்டும். அப்பதான் இந்த ஹெல்த்தி ஏஜிங் நம்ம வந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு கொண்டாட்டத்தோடையும் கொண்டு சொல்லணும். ஸோ இதுல சொல்லக்கூடிய விஷயம்தான் ஹெல்த்தி ஏஜிங்கிறது. எக்ஸசைஸ் நம்ம பயிற்சிகள்ல இருக்குது, டயட் நமக்குன்னு ஒரு சாத்திய உணவுகளை நம்ம நிறைய எடுத்துக்கணும், ஸ்பிரிச்சுவல் லைஃப், கவுன்சிலிங்கிறது நான் இதை என்ன மீன் பண்றேன், கன்சல்ட் வித் யுவர் டாக்டர்ஸ். அதுதான் இந்த கவுன்சிலிங். காக்னேட்டிவ் ட்ரைனிங்கிறது நம்மளோட சுய பரிசோதனை, அகத்தாய்வு பண்றோம் இல்லையா, இதெல்லாமே வந்து இந்த காக்னேட்டிவ் ட்ரைனிங்ல வரும். நம்ம மெமரி பவரை மேம்படுத்திக்கணும். அப்பதான் வந்து நமக்கு இந்த முதுமையை நம்ம கொண்டாட முடியும், வாழ்க்கையை கொண்டாட முடியும் அப்படிங்கிற விஷயத்த மறுக்கிறதுக்கு மெயினா வந்து நம்மளோட உணவு முறைகளையும் நம்ம இதுல வந்து ஸ்டைல வந்து ஒரு உணவு முறை மட்டும் சொல்லிடுறேன் நான். ரொம்ப ஸ்பெசிஃபிக் டயட் சார்ட் போட்டு நம்ம சாப்பிடணும் கிடையாது. நம்ம வாழ்க்கை முறைக்கு தகுந்த ஒரு உணவை நமக்கு வந்து சூஸ் பண்ணிக்கணும். நான் பிசிக்கல் ஒர்க் பண்றேன் அப்படின்னா என்னோட பிசிக்கல் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உணவை வந்து நான் தயார் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நான் டயட் சார்ட்ல கொடுக்குறாங்க, 2 இட்லி சாப்பிடுங்க, சுகர் வந்துருச்சு, ஒரு கப் சாப்பாடு சாப்பிடுங்க, ஒரு கப் வெஜிடபிள் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா
நீங்க என்ன வேலை பாக்குறீங்களோ, உங்க பிசிக்கல் ஒர்க் நான் நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, உடலுக்கு எனக்கு அதிகம் இருக்கு அப்படின்னா அதுக்குரிய உணவுகளை வந்து நீங்க சார்ந்து இருக்கணும். அதே நேரத்துல வந்து அது தேவையில்லாத உணவா இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சாத்வீக உணவா நம்ம காய்கறிகள் அதிகம் வச்சு எடுத்துக்கிறது நல்லது. குறிப்பா இன்னொன்று சொல்லக்கூடிய விஷயம், இயற்கை ஒன்றிய உணவு. இயற்கை ஒன்றிய உணவுனா சீசனல் ஃப்ரூட்ஸ், சீசனல் வெஜிடபிள்ஸ். இந்த இயற்கை சூழலுக்கு என்ன வேலை பார்க்குது? இப்ப நான் இருக்கிற இடத்துல இன்னைக்கு வந்து எனக்கு வெண்டைக்காய் வந்து சீசன், வெண்டைக்காய் சீப்பா கிடைக்கும் அப்படின்னா நான் வெண்டைக்காய் அதிகமா எடுக்கணும். மாம்பழ சீசன்னா மாம்பழம் நிறைய சாப்பிடணும். பலாப்பழ சீசன்னா பலாப்பழ சீசனை சாப்பிடணும். என்ன, எங்கேயோ விளையிற ஒரு ஆப்பிளையும் ஏதோ ஒரு பக்கம் விளையக்கூடிய ஸ்ட்ராபெரியும் சாப்பிட்றது வந்து பெரிய ப்ரோஜனம். என் பகுதியில் ஸ்ட்ராபெரி விளையுது அப்படின்னா நான் இருக்கிற இடத்துல ஸ்ட்ராபெரி விளையுது, தாராளமாக ஸ்ட்ராபெரி எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. என்ன, அதே மாதிரி இயற்கை அந்த பகுதி, அது இயற்கை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை, இந்த கிளைமேட்டுக்கு என்ன தேவை, அதுதான் இயற்கை நமக்கு உணவா கொடுக்கும். அதை நம்ம எடுத்துக்கிட்டாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80% நோய்கள்ல இருந்து நம்ம சரி. இதே மாதிரி நான் என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னன்னா, ரெஃப்ரிஜரேஷன் ஒரு கான்செப்ட், கோல்டு ஸ்டோரேஜ். நம்ம வீட்டில் ஏதாவது ஃப்ரிட்ஜுன்னு பெருமையா சொல்லிக்கிறோம் இல்லையா, ஃப்ரிட்ஜு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிடக்கூடிய பழக்க வழக்கம் இருந்தால் அதை முழுமையா தவிர்த்துறது நல்லது. ஏன்னா ஏஜிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு. அதே மாதிரி காய்கறிகளுக்கும் அந்த ஏஜிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு செடியில இருந்து ஒரு காயை பழுக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த மாற்றம் அந்த என்சைம்ஸோட கன்வர்ஷன்ஸ் அங்கே நடந்துகிட்டே இருக்கணும். அது தூக்கி நான் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன் அப்படின்னா அந்த என்சைம்ஸோட கன்வர்ஷன்ஸ் அங்கே ஆகாது. தட் இஸ் கால்ட் என்சைமேட்டிக் சப்ரஷன் சொல்லுவாங்க. அந்த ரெஃப்ரிஜிரேட்டரோட கான்செப்ட் என்னன்னா டெம்பரேச்சர் 4 to 8 அப்படின்னு. அந்த நொதிகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கணும். காய்கறிகளுக்கு நொதிகள் மாறணும். நீச்சல் தன்மை மாறும்போது தான் இதோட மாற்றம் வரும். என்ன, அந்த மாற்றம் இல்லாத காய்கறி வந்து நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பா அதுக்கு நமக்கு உடலுக்கு வந்து எந்த வகையிலும் அது பயன்படாது. அது பயன்படாம கண்டிப்பா நமக்கு தொந்தரவு தான் கொடுக்கும். இதைத்தான் வந்து பாரதி கூட ஒரு பாட்டுல சொல்லுவாரு, மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், புதியதாய் பிறந்த ரெடி அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம எப்பவுமே வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம ஏற்றுக்கணும். மையப்புள்ளி ஒரு இடத்துல இருந்தாலும் மாற்றம் வர வர ஏற்றுக்கணும். நம்ம ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு நம்ம பாலானதையோ இல்ல கஷ்டமான ஒரு நம்ம உடம்ப நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. அதான் சொல்லு. முன்னாடி எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜுங்கிறது ரொம்ப ரேரா தான் இருக்கும். அதனாலதான் வந்து ரொம்ப ரேர, சுகருங்கிறதே வந்து ரொம்ப ரேர, ஒரு அபூர்வமான ஒரு வியாதியா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தினாலும் இந்த ஸ்டோரேஜ் ஃபுட்டு நம்ம சாப்பிட்றதுனாலும் இன்னைக்கு சுகர் இல்லாத வீடு இல்லை, கேன்சர் இல்லாத வீதி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். அதுக்கெல்லாம் முழு காரணம் வந்து நம்மளோட வாழ்க்கை முறை. இந்த மாதிரியான வாழ்க்கை முறைகளை போகும்போது நம்மளோட ஏஜிங், அதாவது ஏஜிங் ப்ராசஸ் சீக்கிரம் ஆகிட்டே இருக்கும். இந்த உணவுகள் எல்லாமே, பதனப்பட்ட உணவுகள் எல்லாமே வந்து அதோட டிஎன்ஏல மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த டிஎன்ஏ நம்ம உடம்புல இருக்க டிஎன்ஏ மாற்றத்தை ஏற்படுத்தும். டிஎன்ஏல டெலோமெரஸ்ன்னு ஒரு லேயர் உண்டு. அது தேய தேய உங்களோட ஏஜிங் ப்ராசஸ் ஜாஸ்தியாகும். இது இன்னும் சிம்பிளா சொல்ல போனா நம்ம தங்கத்துல தேய்மானம் ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா. என்ன, நம்ம பயன்படுத்த தேய்மானம் எப்படி பயன்படுத்துறோமோ அதோட தேய்மானம் குறையும். அந்த டெலோமியர் லேயர் தேய 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 நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். இந்த டெலோமியர்ஸை தேய விடாம பார்த்துக்கிறதுக்கு நம்ம மனவளமும் வேணும், நமக்கு உடற்பயிற்சிகளும் வேணும், உணவு முறைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நம்ம மகரிஷி ஐயா நமக்கு கொடுத்த பயிற்சிகளை, நமக்கு பல தவங்களை கொடுத்திருக்கிறாரு. அது எப்படி மனத்தை வளப்படுத்துவது, எப்படி அதான் மனவளக்கலை மன்றம், மனத்தை வளப்படுத்தும் பயிற்சிகள் மனவளக்கலை மன்றம். இதை பத்தி இதுக்கு முன்னாடி நிறைய அன்பர்கள் நிறைய பேசியிருப்பாங்க. அதனால இந்த ஸ்பேஸ் நிறைய பேசல. ஹோமியோபதியில நான் ஹோமியோ மருத்துவங்கள்ல கடைசி ஒரு ஸ்லைடு வந்து ஹோமியோபதி சம்பந்தமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன். ஏஜ் ரிலேட்டடான தொந்தரவுகளுக்கு ஹோமியோபதியில சிறந்த மருந்துகள் நிறைய இருக்குது. என்ன, மகரிஷி ஐயாவும் சொல்லியிருக்காங்க. என்ன, ஹோமியோபதி மருத்துவம் வந்து காந்த அலைகளை மையப்படுத்தி செயல்படக்கூடிய ஒரு மருத்துவம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சைடு எஃபெக்ட்ஸ் முற்றிலும் கிடையாது. ஏன்னா இதுல கருப்பொருட்கள், மருந்து பொருட்கள்ங்கிறதே கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைனமிக் பவர்னு சொல்லுவோம். இதுல ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து டைனமிக்ங்கிறது வந்து நம்மளால
வெயிட் பண்ண முடியாது. இட்ஸ் அ குவாலிட்டேட்டிவ் பவர், நாட் அ குவான்டிடேட்டிவ். மெஷர் பண்ண முடியாது, இட்ஸ் அ குவாலிட்டேட்டிவ் பவர். இப்படி ஒரு கரண்ட் போகுது அப்படின்னா கரண்ட்டை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனா உணரலாம். அதே மாதிரிதான் ஹோமியோபதி மருந்துகள் இருக்குது. இது வயசானவங்களுக்கு வரக்கூடிய சர்க்கரை நோய், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், அல்சீமர்ஸ், இது குறிப்பா ஆண்களுக்கு வந்து ப்ராஸ்டேட் வீக் ஒன்று காமனா இருக்குது. 50-60 வயசானாலே ஆண்களுக்கு வரக்கூடியது. அதே மாதிரி இருதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, கொரோனரி ஹார்ட் டிசீஸ், அப்புறம் எல்லாத்துக்குமே பொதுவாக வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ். இது நான் சொன்ன ரிமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், நிறைய டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ், மனம் சார்ந்த விஷயங்கள் உடல் ரீதியா பாதிக்கும் போது இந்த மாதிரியான பாதிப்புகளை கண்டிப்பா வருது. கடைசியா நான் இந்த என்னோட உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி டேக் ஹோம் மெசேஜா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட ஹெல்த்தி ஏஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சரிவர கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் கொண்டாட்டம் மட்டுமே இருக்கும். இது திண்டாட்டம்ங்கிற ஒரு விஷயமே இருக்காது. இந்த ஹெல்த்தி ஏஜிங் நமக்கு வேணும்னா நம்ம வந்து நம்மளுடைய உணவு மையப்படுத்தணும், நம்மளோட வாழ்க்கை முறை, முறையான உடற்பயிற்சி, முறையான மருத்துவ ஆலோசனை, இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தது அப்படின்னா நம்மளோட வாழ்வை கடைசி வரைக்கும் கொண்டாட்டமாக தான் இருக்கும். நம்ம கோடியில ஒருத்தவங்க, நம்ம கோடியோட நம்ம கூட வந்தது கோடியில ஒருத்தவங்கள்ல இருந்து நம்ம ஒரு ஆளா வந்திருக்கோம். அதனால கடைசி வரைக்கும் இந்த வாழ்க்கைய கொண்டாடணும். பிறப்பு எப்போ வருதோ அது வரைக்கும், இறப்பு நிச்சயிக்கப்பட்ட பொழுதுதான் பிறப்பு ஆரம்பிக்கிறது. என்ன கடைசி இந்த இறப்பு எப்ப வேணா வரலாம், ஆனால் இறப்பு வரும் வரை இந்த வாழ்க்கையை நம்ம கொண்டாடணும். இது கொண்டாடணுங்கிறதுக்காக இந்த ஹெல்த்தி ஏஜிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா நம்ம மனசு கடைசி வரைக்கும் நம்ம பின்பற்றியே ஆக வேண்டும். ஸோ எனக்கு இந்த இனியதொரு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா என்கிட்ட கேட்கலாம். மிக்க நன்றிங்க ஐயா, மிக சிறப்பானது ஒரு உரை. நம்ம வாழ்வியலை வந்து எந்த அளவுக்கு கொண்டாடணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா ஒரு வீடியோவோட ஆரம்பத்துல நமக்கு சொன்னது வந்து ரொம்ப தெளிவா இருந்ததுங்க ஐயா, மிக சிறப்பு. அன்பர்கள் யாராவது கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா? ஐயா இருக்காங்க. முதலில் இவ்வளவு சிறப்பாக சிந்தனை உரை அளித்த அக்குபஞ்சரிஸ்ட் ஐயாவை அனைவரும், அருணாச்சலம் ஐயாவை அனைவரும் துரிய நிலையில் இருந்து வாழ்த்துவோம். அக்குபஞ்சரிஸ்ட் அருணாச்சலம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அக்குபஞ்சரிஸ்ட் அருணாச்சலம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அக்குபஞ்சரிஸ்ட் அருணாச்சலம் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேள்வி கேட்க ஜெகநாதன் ஐயா. நளினி அம்மா அறிவிப்புகள் கொடுத்துச்சு, அப்புறம் கேள்வி பதில் போங்க, அப்புறம் எல்லாரும் போயிடுவாங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. சில முக்கிய அறிவிப்புகள். இன்று இரவு 8:30 மணிக்கு இறையாசிரியர் இறை மதன் ஐயா அவர்கள் நடத்தும் தற்சோதனை வகுப்பு மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. அனைத்து அன்பர்களும் கலந்து ஆன்ம உயர்வு பெறுவோமாக. மீண்டும் அதிகாலை 4:15 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் நம் அனைத்து யோகா பயிற்சிகளும் நடைபெற இருக்கின்றது. அனைத்து அன்பர்களும் கலந்து ஆன்ம உயர்வு பெறுவோமாக. தற்போது கேள்வி கேட்க ஜெகநாதன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே சரணம். டாக்டர் ஜெகநாதன், சென்னை, 85 வயது. வணக்கத்திற்குரிய அண்ணன் அருணாச்சலம் ஐயா, டாக்டர் அக்குபஞ்சரிஸ்ட், மிக மிக சூப்பர் சிந்தனை விருந்து கொடுத்தாங்க. அது இன்றைய தலைப்புக்கு ஏற்ற மாதிரி எப்பொழுதுமே இன்பமாக மகிழ்ச்சியாக, தீபாவளி, பொங்கல், பிறந்த நாள்,
திருமண நாள் கொண்டாடுவது போல் ஒவ்வொரு நிகழ்வையும் கொண்டாட வேண்டும் என்று சொன்னீர்கள். இதையே எங்கள் வணக்கத்திற்குரிய அவதார புருஷர் மதனையா அவர்கள் ரொம்ப தெளிவா இந்த ஒரு 2.5 வருஷமா எடுத்து சொல்லியிருக்காங்க. இது அவரு சொல்லும் போது கூட அவர் ரொம்ப அருமையா சொன்னாங்க. இது நான் சொல்லல, இது கீதையில சொல்லியிருக்கு, இது வேதங்கள்ல சொல்லியிருக்கு. இது எல்லாம் சொன்னது புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னது நமது வேதாத்திரிய மகரிஷி ஐயா அவர்கள் தான். அதை புரிஞ்சுக்கிற மாதிரி 5வது வேதமாக சொன்னார், 5வது வேதமாக உலகுக்கு ஈந்தார் அப்படின்னு ரொம்ப தெளிவுபட சொல்லிட்டாங்க ஐயா. அதுல மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை, உங்களுக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 2வது, குழந்தை பிறந்ததிலிருந்து ஐயா வணக்கத்திற்குரிய மதனையா அடிக்கடி சொல்லுவாங்க, குழந்தையா இருக்கும்போது 250 தடவை 300 தடவை சிரிக்கிறான். ஆனா மனுஷனா ஆன பிறகு கொஞ்சம் வயசு ஆக 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 அவனுடைய சிரிப்பே இல்லாம போயிருது. சிரிப்பு 50 ஆகி 20 ஆகி 10 ஆகி 2 ஆகிருது அப்படிங்கிறாங்க. இந்த சிரிப்பில் தான் இறைவனை காணலாம். இந்த சிரிப்பு தான் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிகழ்விலும் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் என் உடம்பில் நிறைந்து எண்ணம், சொல், செயல் இவற்றில் எல்லா நிகழ்வுகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அமைதியும் பெற்று வாழ்வதற்கு எப்பொழுதுமே கொண்டாடி கொண்டிருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். இது கீதையிலும் சொல்லி இருக்கிறது, இது 4 வேதங்களிலும் சொல்லி இருக்கிறதாக சொன்னார்கள். ஆக என்னை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு வினாடியும் மகர்ஷி அவர்களும் சுத்தவெளியும் பிரபஞ்ச அன்னையும் நன்மை தரும் நவ நற்கோள்களும் 4 பேர்களுமே என்னுள் இறங்கி பூரணமாக நிறைந்து ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் வெற்றியும் மகிழ்ச்சி மனநிறைவும் பெற்று அனுதினமும் அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்து பச்சத்தண்ணில குளித்து சின்ன மகரிஷி ஐயா மதனையா அவர்களின் ஜூமில் இணைந்து அவர்களோடு 4:15 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் அந்த பயிற்சிகள் அனைத்தும் செய்து குரு காணிக்கை கொடுத்தாலே அவன் தெய்வத்திற்கு ஈடாவான். அவன் எப்பொழுதுமே பொங்கல், தீபாவளி, பிறந்த நாள் கொண்டாடுவது போல் கொண்டாடி கொண்டே இருக்கலாம். இது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவன் கொண்டாடி கொண்டே இருக்கலாம் என்பதை நான் உணர்கிறேன் ஐயா. வாய்ப்பளித்த வணக்கத்திற்குரிய ஐயா சின்ன மகரிஷி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த வேதாத்திரிய விருட்சங்களான இறை சாதனை, உலக இறை சாதனை மார்க்க அனைத்து அன்பர்களுக்கும் மனித தெய்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக SSV சுபாஷினி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். SSV அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு உங்களோட உரை மிகவும் சிறப்பாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சு. ஐயா நீங்க இன்னைக்கு வந்து செல்வராஜ் சார், பிராட்வேங் சார். எங்க சொன்னீங்க? நான் ஈரோடு சார், கோயம்புத்தூர். ஹலோ. அம்மா சொல்லுங்க. ஐயா உங்களோட இதுல ஆன்டி ஏஜிங்க்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் டிசீஸ் வந்து கொடுத்திருந்தீங்க. ரொமட்டாய்டு, அப்புறம் பார்க்கின்சன், அந்த மாதிரி இதெல்லாம். இப்ப நம்ம வந்து ஹோமியோபதி, இப்ப நீங்க ஹோமியோபதி டாக்டருங்கிறனால நம்ம எல்லாம் வந்து மனவளக்கலையில வந்து காயக்கல்பம், உடற்பயிற்சி எல்லாமே பண்றோம். ஜென்ரலா இப்ப 40+ வந்துட்டாங்கன்னா
இதுக்கான டிசீஸ்லாம் வராம இருக்க ப்ரிவென்டிங் மெடிசன் ஏதாவது வந்து ஹோமியோபதியில இருக்கா? இல்ல வந்து நம்ம அந்த சிம்டம்ஸ் வந்தோடனே தான் மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கணுமா? ஆன்டி ஏஜிங்னால வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கு முன்னாடியே ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்து இந்த ப்ராப்ளம்லாம் வராம தடுக்க முடியுமா? இல்ல அந்த சிம்டம்ஸ் வந்தோடனே தான் தடுக்க முடியுமா? அது ஒரு கொஸ்டின். இப்ப எங்க பார்த்தாலுமே சிஏ யார கேட்டாலுமே கேன்சர்ங்கிறாங்க. அதுவே ஒரு பய உணர்வு எல்லாருக்குமே இருக்கு. அவங்க வீட்ல யாருக்காவது இருந்தாலுமே ஒரு பய உணர்வு நம்ம தாத்தாவுக்கு இருந்துச்சு அந்த மாரி. அது வராம தடுக்கவும் அந்த ஜெனரேஷன்ல உள்ளவங்களுக்கு ஹோமியோல ஏதாவது ரெமெடி இருக்கா? 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒண்ணு ஆன்டி ஏஜ், 2வது கேள்வி கேன்சர். சரி. இப்ப முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஸோ ஏஜிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். நமக்கு வந்து வயசாகிட்டே தான் போகும். ஒவ்வொரு செகண்ட் மூவ் ஆகும்போது ஏஜிங். ஒவ்வொரு கணம், ஒவ்வொரு வயசோட மாற்றம் நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ நம்ம பேசும்போது சொன்ன நம்மளோட தேய்மானத்தை, அந்த டிஎன்ஏல இருக்கு டெலோமரேஸோட தேய்மானத்தை குறைச்சிட்டா அப்படின்னா இந்த ஏஜிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வராது. இந்த டெலோமரேஸை வந்து குறைக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்க மாணவர்கள் மண்டலத்தில் பண்ணக்கூடிய விலைமுறை உடற்பயிற்சிகள்ல இருந்து தவ பயிற்சிகள், அகத்தாய்வு, மௌனம், இது எல்லாமே வந்து அந்த ஒரு கான்செப்ட்ல தான் மகிழ்ச்சியை டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ன இந்த ஆன்டி ஏஜிங்கிறது வயசான பொதுவாக வரக்கூடிய தொந்தரவுகள் தான் நம்ம லிஸ்ட் பண்ணிடணும். அதுக்கு வந்து ஹோமியோல மெடிசன்ஸ் இருக்குங்கிறது நான் சொல்லிடுறேன். மருந்துகள் நமக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம். அது சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத ஹோமியோ மெடிசனாவே இருந்தாலுமே மருந்துகள் தேவைப்படும் போது எடுத்துக்கிட்டா போதுங்கிறது பொதுவா நான் பேசி சொல்லக்கூடிய விஷயம். எப்பவுமே மருந்து எடுத்தாதான் நான் ஒரு நல்லா இருக்கேன், நான் ஒரு விஷயத்த எப்பவுமே சார்ந்து இருக்கேங்கிறது இல்லாம என்னோட அன்றாட வாழ்க்கை முறையிலே நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நம்ம மருந்துகள் எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. அந்த நேரம் கண்டிப்பா மருந்து எடுத்துட்டு தான் ஆகும். அதுக்கு வந்து நமக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ், ஒரு கவுன்சிலிங், ஏன்னா நமக்கு நேர்வ டாக்டர், ஃபேமிலி டாக்டர் யாராவது இருப்பாங்க. அவங்கள அணுகி நமக்கு கண்டிப்பான முறையில் பீரியாடிக்கா அவங்களை கலந்து ஆலோசித்து இது பண்ணலாம். நமக்கு உடலில் ஒரு நம்ம ஒரு டிசீஸ் வருது, நம்ம சுகம் வீணம் அடையிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, நம்ம ஜென்ரலா ஹோமியோபதியில் என்ன சொல்லுவோம், பிசிக்கல் ஜென்ரல்ஸ்ன்னு சொல்லுவோம். பசி, தூக்கம், தண்ணி தாகம், மலம் கழித்தல், வியர்வை, கனவுகள், இந்த 6 ஃபேக்டரை வச்சு ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம். இதுல ஏதாவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பெருசா இருக்காது, ஆனா இந்த 6ல ஏதாவது ஒரு வித்தியாசம் வருது அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல டிஸ்டர்ப் ஆகுறீங்க, உங்களுக்கு உடல்நலக்குறைவு வரப்போகுது. இல்ல அதோட முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த பிசிக்கல் ஜென்ரல்ஸ்ல மாற்றம் வருது. இந்த பசி, தூக்கம், மலம் கழித்தல், சிறுநீர் கழித்தல், வியர்வை, கனவு, இதை வச்சுதான் ஹோமியோபதியில ஸ்பிட் பண்ணுது. அதனால நம்மளோட மருந்துங்கிறது தேவையில்லை. திருவள்ளுவர் அதுதான் சொல்லியிருக்காரு, மருந்தன வேணாம் யாக்கைக்கு அப்படி ஒரு திருக்குறள் இருக்குல்ல, அதுபடி நம்ம வாழ்ந்தாலே நமக்கு போதும். அதுக்கப்புறம் கேன்சரை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ இது பொதுவா எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கேன்சருங்கிறது டிஎன்ஏ, ஒரு சில கேன்சர் வந்து டிஎன்ஏ ரிலேட்டடா இருக்கும். பிரஸ்ட் கேன்சர் அம்மாக்கு இருந்தா பொண்ணுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. என்ன இந்த விஷயம் வருது அப்படின்னா அதை தவிர்க்கிறதுக்கு, தள்ளி போடுறதுக்காக தான் நம்ம ஒரு ஹெல்த்தியான உணவு முறை, பழக்க வழக்கம், நம்ம சாப்பிடக்கூடிய இன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே வந்து ஜீன் மியூட்டேட்டட்னு சொல்லக்கூடிய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறிகள், பழங்கள், இது எல்லாம் தான் சாப்பிட்றோம். அதனால இது ப்ராக்டிக்கலா சொல்ல போனா வரவே வராது, உறுதியா சொல்ல முடியாது. வரதை நம்ம தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுக்காக தான் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இயற்கை சார்ந்த உணவுகள், நம்ம பகுதிகளில் என்ன விளையுதோ அந்த உணவுகள் எடுத்துக்கலாம். நம்ம அன்றாட உடற்பயிற்சிகள் செய்யணும். இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு கேன்சரை தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. வேற அடுத்த கேள்வி பி, அப்புறம் மகேஸ்வரி அம்மா கேள்வி.
மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பி. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. என்னோட பேரு பாக்யா. நான் கனடால இருந்து பேசுறேங்க ஐயா. ஆக்சுவலி உங்களோட வீடியோ அந்த பெய்னிங்ல நீங்க காமிச்சது, எனக்கு பசங்க இருக்காங்க. அவங்க கிட்ட நான் எப்போதும் சொல்றது, அவங்க என்னன்னா இந்த காலத்து பிள்ளைங்க வந்து இந்த கேட்ஜெட்ஸ், அந்த எலக்ட்ரானிக்ஸ் அதுல வந்து அவங்களோட ஏதாவது பார்த்தா ஓடி வந்து காமிப்பாங்க. அம்மா இங்க பாருங்க, இங்க பாருங்கன்னு. நான் அவங்களுக்கு சொல்லுவேன் எப்போதுமே, நீங்க வந்து உங்களோட உடம்புல நடக்கிறது நீங்களே ஒரு அதிசயம். லைக் நான் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேங்க ஐயா. நான் அவங்க கிட்ட அப்படி சொல்றப்ப அவங்க சொல்லுவாங்க, என்ன லைக் இன்னும் இவ்வளோ ஒரு டெக்னாலஜில இவ்வளோ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு, இதை அப்ரிஷியேட் பண்ணாம நீங்க வந்து பாடியை பத்தி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அந்த கான்வர்சேஷன் வருங்க ஐயா. என்னங்க அப்ப நீங்க இந்த உரையை அப்படி தொடங்கினதே வந்து லைக் எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. லைக் நான் நினைச்சேன் நம்ம தான் ஏதோ எப்ப பார்த்தாலும் இந்த இதுன்னு சொல்லி பிள்ளைங்களை டார்ச்சர் அவங்களுக்கு இது அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கமோ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா. நான் சொல்றது காரணம் அவங்களுக்கு புரிதல் வரணும். அவங்க வந்து தாங்களே ஒரு 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 பிரம்மாண்டமான விஷயம் லைக் அப்படின்னு சொல்றதை அப்ரிஷியேட் பண்ணதுக்காக தான் நான் அவங்களுக்கு சொல்றது. பட் இன்னைக்கு நீங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணணும், சரி ஐ எம் கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களோட உரையில வந்து ஒண்ணு சொன்னீங்க, ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஐயா. நான் என்ன நினைச்சுப்பேன், எப்போதுமே நினைப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா, இது கிரேஸ்ஃபுல் ஏஜிங் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஐயா. என்னங்கய்யா அப்ப அந்த ஹெல்த்தி ஏஜிங்க்கும் கிரேஸ்ஃபுல்லா ஏஜ் பண்றதுக்கும் என்னங்கய்யா டிஃப்ரென்ஸ்? லைக் இல்லாட்டி நான் அதை தப்பா அது கிரேஸ்ஃபுல் ஏஜிங் சொல்லிட்டு யூஸ் பண்ணலனா, இல்லாட்டி அந்த கிரேஸ்ஃபுல் சாரிங்க ஐயா. சொல்லுங்க. அப்ப அந்த நான் அப்படி நீங்க இப்ப அந்த இவங்க அந்த சுபாஷினி அம்மா முன்னாடி உள்ளவங்க பேசுறப்ப எல்லாம் நான் மைண்ட்ல அது போயிட்டே இருந்துச்சு. அப்ப என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு. அப்ப அந்த கிரேஸ்ஃபுல் இப்ப நிறைய பேருக்குங்க அந்த ஒரு வயசாயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு பயம் வரும். ஐயோ அப்படி வந்துருமோ இப்படி வந்துருமோ அப்படின்னு இல்லாம அந்த அக்செப்டன்ஸோட அந்த ஹெல்த்தி ஏஜிங் பிளஸ் அந்த அக்செப்டன்ஸோட போறதுதான் கிரேஸ்ஃபுல் ஏஜிங் ஐயா. அது என்னங்க அது அதுக்கு டெஃபினேஷன் என்னங்க டிஃபரன்ஸ் அது ரெண்டுத்துக்கும், கிரேஸ்ஃபுல் ஏஜிங்க்கும் ஹெல்த்தி ஏஜிங்க்கும்? கிரேஸ்ஃபுல்ங்கிறது நம்ம உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நான் சொல்லக்கூடிய ஹெல்த்தி ஏஜிங்கிறது வந்து பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், அதுக்கப்புறம் வந்து நம்ம சோலோட ஹெல்த், மூணுமே அதுக்கு நான் கவர் பண்ணி. கிரேஸ்ஃபுல்ங்கிறது உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நான் சொல்ல விஷயம் புரியுதுங்களா? புரியுதுங்கய்யா. உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் கிரேஸ்ஃபுல் என்ன வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு. இப்போ உதாரணத்துக்கு ஐ டோன்ட் நோ, கரெக்ட் பண்ணுங்க, நான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன் நானு. இப்போ வந்து நான் எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி எல்லா உடற்பயிற்சிகள்ல இருந்து லைக் நல்ல ஒரு அவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக உள்ள அத்தனையும் அக்செப்டன்ஸோட எல்லாம் பண்ணிட்டே இருக்கேன். பட் ஈவன் தோ நான் எல்லாமே கரெக்டா செஞ்சாலும் இது எல்லாத்துக்கும் மேல ஏதோ ஒரு வியாதியோ ஏதோ எனக்கு வந்துருது. அதை வந்து உணர்வு பூர்வமா நான் வந்து ஓகே நான் எல்லாமே கரெக்டா பண்ணிருக்கேன், இது எல்லாமே பண்ணி ஏதாவது ஒண்ணு நடந்திருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை உணர்ந்து இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்றத உணர்ந்து போறது அப்படின்னு தான் அது இஸ் லைக் அதுதானாங்க கிரேஸ்ஃபுல் ஏஜிங் அப்படிங்கிறது. நீங்க சொல்றீங்க இல்லையா, நான் எல்லா வேலையும் செய்யறேன், ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் உங்க உடல் ரீதியா எந்த வழியும் இல்லாம இருக்கா? அது என்னோட விஷயத்திலேயே அப்படி இல்ல ஐயா. அதனாலதான் நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்தாங்கய்யா லைக் அதுவும் இருக்கணுங்கிறதா ஹெல்த்தி ஏஜிங்கிறது. ஓகேங்க ஐயா. கிரேஸ்ஃபுல் ஏஜிங்கிறது உணர்வு ரீதியா நான் மத்தவங்களுக்கு நான் செய்யறேன், நான் அந்த வேலையை செஞ்சு நான் சந்தோஷமா இருப்பேன். இந்த கட்டத்துல நான் இந்த வேலையை நான் செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு மன நிறைவு கொடுக்கும். அப்ப நீங்க சொன்னீங்களா எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிட்டு செய்யறேன் அப்படின்னு. இதுல ஒரு சின்ன ஒரு திருத்தம், எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணவும் கூடாது, எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணவும் கூடாது. ஒரு சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணணும், ஒரு சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆனா அக்செப்டன்ஸும் வேணும், அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வேணும். அப்பதான் வாழ்க்கையை வந்து நம்ம ஸ்மூத்தா கடந்து போகணும். என்ன நான் குழந்தைங்கள ஒரு விஷயத்துல பேசும்போது சொன்ன நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு இல்லையா, நீங்க ஒரே மாதிரி சொல்லாம சொல்லக்கூடிய விஷயத்த மாத்தி சொல்லு. ஆனா கருத்து ஒண்ணா இருக்கணும், சொல்லக்கூடிய விதம் வேற மாதிரி மாத்துனீங்க அப்படின்னா நீங்க திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேங்கிறது வராது, சொல்லிட்டேன் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடும். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மகேஸ்வரி ஜி அம்மா. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி அம்மா. இறை சாதனை மார்க்கத்துக்கு ரொம்ப நன்றி. நான் இப்போ ஒரு 2-3 நாளாவே ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறேன். அதுலயும் ஐயா இன்னைக்கு சொன்னது ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. கோடியில ஒருத்தர் நம்ம பிறந்திருக்கோங்கிறது அத தெரியும். ஆனாலும் இன்னைக்கு அதை குறிப்பிட்டு சொல்லையில நம்மளுக்கே ஒரு சந்தோஷமா இருக்குது. அந்த இடத்துல நம்ம வாழ்க்கையை நம்ம நல்ல ஒரு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லையில உண்மையிலேயே அது கொண்டாட்டம் தான். அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்துலயும் நம்ம அதை உணர்ந்து கொண்டாடணும்னு அவங்க சொல்லையில ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதே மாதிரிதான் இருந்துகிட்டு இருக்கேன். இருந்தாலும் இன்னும் இதை விட நல்லா நம்ம மிஸ் பண்ணாம செய்யணும்னு நினைச்சிருக்கேன். நம்ம ஐயா சொன்ன மாதிரி பிறக்கும் போதே இறப்ப தீர்மானிச்சுட்டு தான் இறையாற்றல் நம்மளை உள்ள விடுதாங்க. அதெல்லாம் நம்ம மறந்து போய் தான் எல்லா விஷயங்களையும் நம்ம போட்டு மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டு நம்ம ஐயா சொன்ன மாதிரி ஞாபகங்களின் குப்பை கூடையா ஆக்கி இருந்தோம். அது வயசாக முதுமை வரையில ஞாபகங்களின் குப்பை கூடை வியாதிகளின் மேய்ச்சல் நிலம்ங்கிற அளவுக்கு நம்மளையும் அப்படி தயார் பண்ணிட்டோம். ஆனா இந்த மனவளக்கலைக்கு வந்துட்டா நம்ம என்னைக்குமே அந்த பழமொழியை மாத்திரலாம். ஞாபகங்களின் குப்பை கூடையில இருந்து விடுதலை கிடைச்சி நம்ம வியாதியில இருந்தும் விடுதலை பெற்று ஏன்னா இப்போ இங்க இறை சாதனை மார்க்கத்துக்கு இப்போ தற்செயலா முந்தா நாள் வந்திருந்த பற்ற கிளாஸ்ல வந்திருந்தவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு வயசு 67. அவங்க சொல்றாங்க, நான் என்னைய தூக்கி இதுலதான் ஸ்ட்ரெச்சர்ல தான் வச்சு கூட்டு போனாங்க. அந்த அளவுக்கு இருந்தேன். நான் ஒரு வெறி கொண்டு இந்த எக்ஸசைஸை செஞ்சு நான் இன்னைக்கு நல்லா நடமாடி இன்னைக்கு நான் ஒத்தையில இங்க இருந்து கோயில்பட்டியில இருந்து இங்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க. ராஜலட்சுமி அம்மான்னு. அதெல்லாம் நினைக்கல உண்மையிலேயே நம்மளுடைய மனவளக்கலை அந்த அளவுக்கு நல்லா பயன்படுது. அதை எல்லா மக்களும் நல்லா அதை இருந்தா நல்ல ஹெல்த்தி ஏஜ்லயும் கூட நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழலாம். கடைசி வரைக்கும் நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு தொண்டு செய்யலாம். அந்த அளவுக்கு தான் நானும் என் மனசை பக்குவப்படுத்தி வச்சிருக்கேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுரேஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக இருந்தது. வாழ்க்கையை கொண்டாடுவோம் சொல்லிட்டு பேசிக் கான்செப்டோட இணைச்சு சொன்னீங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போதே நல்லா இருந்தது அந்த டாபிக். அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை எப்படி கொண்டாடணும் சரி மிக சிறப்பாக இருந்தது. நீங்க அதாவது குரூப்ல இருக்க சார் அக்குபஞ்சரிஸ்ட், டாக்டர் ஹோமியோபதி டாக்டர், எல்லாருக்கும் சொல்லி போயிருந்துக்கிறேன். அதுதான் மிக சிறப்பாக இருந்தது. நன்றி. வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. சாரி, டாக்டர் ஹோமியோபதி டாக்டர். ஓகே. சுரேஷ் ஐயா தான் எனக்கு இந்த பேசுறதுக்கு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தாரு. அதனால அவருக்கு தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லணும். அது மேல இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறை சாதனை மதன் ஐயாவுக்கு பெரிய நன்றி சொல்லணும். உங்களெல்லாம் ஒரு அருமையான ஒரு டிஸ்கஷன், நல்ல கேள்வி கேட்டீங்க, நல்ல புரிதலோட இருந்தது. ரொம்ப முக்கியம். ஒருத்தர் இருக்காருங்க. ஒருத்தர் இருக்காங்களா? சரி. துரைராஜ் ராஜலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். துரைராஜ் ராஜலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வணக்கம்மா, வாழ்க வளமுடன். நான் நீடாமங்கலம். நான் இப்ப பேசுனதை பத்திக்கு இல்ல, அந்த திருப்பூர் பக்கத்துல கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் நீடாமங்கலத்துல இருந்து ஒண்டியமா வர்றதுக்கு தெரியாத வாசி ரொம்ப குழப்பத்துல இருந்தேன். எனக்கு பேசியும் பழக்கம் இல்லை, பேசவும் தெரியாது. அதனாலேயே குற்ற உணர்ச்சியிலேயே இருந்துட்டேன். இப்ப இமயவர்மன் ஐயா பேசும் பொழுது திருவாரூர்ல இருந்து ஒரு அம்மா கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்பதான் அடாடம் நம்மள பேச விட்டுட்டோன்ட்டு. இனிமேல் ஏதாவது ஒரு புரோகிராம்னா திருவாரூர், கும்பகோணம், மன்னார்குடி பக்கம் இருந்தா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அவங்களோட நான் பஸ் ஸ்டாண்டோ ரயில்வே ஸ்டேஷனோ நான் போய் அவங்கள ஜாயின் பண்ணிட்டு ஒரு துணையா வரலாங்கிற ஒரு எண்ணத்துல நான் சொல்லணும்னு விரும்பினேம்மா. எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதனாலதான் இந்த புரோகிராம்ல நான் உங்கள்கிட்ட கேட்டேம்மா. கண்டிப்பாங்கம்மா. வாழ்க வளமுடன். இத பத்தி நீங்க பேசணும்னா கனகா அம்மா கூட ட்ரை பண்ணிக்கோங்க. எப்போ நடக்குது ப்ரோக்ராம்னு தெரிஞ்சா அவங்களுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்கம்மா.
சரிம்மா, இனிமேல் அந்த 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 குமார் அந்த திருப்பூர் லைன்ல இருக்கிறதுல நான் அட்டன் பண்ண முடியாத திருவாரூர்காரங்களோட. அட்டன் பண்ணலாங்கம்மா. நீங்க எப்போ அங்க ப்ரோக்ராம் நடக்குதுன்றத கேட்டுக்கோங்க. அப்ப நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைங்களாம்மா அதுல? சரி சரி. கனகா அம்மா நம்பர் இருக்குங்களா உங்களுக்கு? இருக்குது இருக்குது. சரிங்கம்மா, நீங்க அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா, இறை ஆற்றலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம், நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக வாசுகி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடனுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். இப்ப பேசுனாங்கல்லம்மா, நான் திருவாரூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. இப்ப பேசுனாங்கல்லம்மா அம்மா, அந்த நம்பர் என்ன கேட்டீங்கன்னா நான் அவங்கள்ட்ட பேசுறேங்கம்மா. துரைராஜ் ராஜலட்சுமி அம்மான்னுட்டு. ஆமாங்கம்மா, அவங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் அவங்கள்ட்ட பேசிட்டு நான் அவங்க எப்ப போறது என்னன்னு சொல்றேங்கம்மா. அடுத்த தடவை வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஐயா. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. துரைராஜ் ராஜலட்சுமி அம்மா, நீங்களே அவங்க கிட்ட பேசிடுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அவங்க வெளியில போயிட்டாங்க போல இருக்கு. சரிங்கம்மா, நீங்க அப்புறம் வேணா நான் கால் பண்ணி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. சரிங்கம்மா சரிங்கம்மா. கனகா அம்மாட்ட இல்லாட்டி சிவஸ்ரீ அம்மாட்ட கேட்டா சொல்லுவாங்கம்மா. சரிங்கம்மா, மிக்க நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. இத்திகாலம் வரைக்கும் நம்ம அன்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாகவும் சிறப்பாகவும் பதில் சொன்ன ஐயா அவர்களை மீண்டும் ஒருமுறை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். கண்ணன் வி, ஹோமியோபதி டாக்டர், வாழ்க வளமுடன். வி அருணாச்சலம் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். வி அருணாச்சலம் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். உங்களை அறிமுகப்படுத்திய சுரேஷ் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, இதே போல நீங்க நிறைய உரைகள் இங்க கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். நான் அவ்வளோ தெளிவாகவும் எல்லாருக்கும் புரியுற எளிமையா சொன்னீங்க ஐயா. அந்த வீடியோ ஒண்ணு போட்டது எங்களுக்கு உண்மையிலேயே பயங்கர ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருந்தது. ஏன்னா நம்ம பிறப்புல இருந்தே எதையோ ஒண்ணு மீண்டுதான் வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க ஒவ்வொரு வாட்டியும் சொன்னது நம்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு கொண்டாடணும் அப்படின்றது ரொம்ப தெளிவா இருந்ததுங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன்.